மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்னால யார்கிட்ட பேசணும்? மனிதர்களோடு பேசணும். ஏன் நீங்க எறும்பு மாடை வச்சு ஏன் நடத்தல? அவர் மாடுகளோட மேய்ச்சலோட சேர்த்து நிலவு வேண்டும் மீட்டெடுக்கணும்னு சொல்லி போறாரு. இவர் வந்து காரைக்குடி தொகுதியில தேர்தலில் நிக்க போறாரு. அங்கு கோனார்களுடைய வாக்கு அதிகம். அவர்களுடைய வாக்கை பெறுவதற்காக நடத்தப்படுகிற இது நாடகம். அப்ப இந்த மர மாநாடுங்கிறது ஒரு வெறும் நாடகம். ஐயோ பாருங்க, யார் இவர் பக்கத்தில் அருகில் இருக்க தேவான்னு ஒரு நபர் இருக்காரு. இப்ப அவர் வந்து சும்மா தன்னுடைய இதை காமிக்கணுதாங்க ஒரு ஆளுக்கு 200 ரூபா கொடுத்தா அந்த கூட்டத்தில் கூப்பிட்டு வர. நீங்க கூப்பிடுறதுல தானாவே கூட்டம் வருதுன்னா சீமான் என்கிற ஒற்றை மனிதனுக்கு வருதுன்னா எல்லா இடத்துக்கும் வரணும்ல. ஒற்றை மனிதனுக்கு வாக்கு இருக்குன்னா அவர் சொந்த ஊர்ல நிக்க வேண்டியதானே? எத்தனை ஓட்டு வந்து 2016 அவர் ஊர்ல விழுந்த ஓட்டு, அவர் வார்டில் விழுந்த ஓட்டு வெறும் 4. எங்க ஊர்லயாவது நான் 92 ஓட்டு வாங்கினேன். விஜய் அளவுக்கு சீமானுக்கு முதல்ல ஆண்மை இருக்குதா? ஜோசப் விஜய்னு அறிவிச்சுக்கிறார்ல விஜய், தான் ஒரு கிறிஸ்தவர் மத சிறுபான்மை மத சிறுபான்மையினால இந்த சிறுபான்மை இல்ல பெரும்பான்மை. எவன் சிறுபான்மை சொல்றது? பெரும்பான்மை தான் இந்த நாட்டு மக்கள். சிறுபான்மை சொல்றது இனத்தால் பெரும்பான்மை. ஏடா சிறுபான்மைன்னு சொல்ற? செருப்புகள் டேட்டிமெல்லாம் பேசுகிறாரு. விஜய் எதுக்குறீங்க சொல்லுங்க? விஜய் அவர் எதிராக அரசியல் நிலைப்பாடு கொண்டு வரதானே? கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. என்னுடைய கொள்கைக்கு மாற்றாக நீ கொள்கை சீமானுடைய பெரியாருடைய விஷயங்களை நீ பேசுகிறாய். அவர் அதனால தாங்க வேற கட்சி வச்சிருக்காரு. எங்கடா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க? தெலுங்குல போய் ஆரம்பிடா. நீ என்னடா கேப்டனு? கபடி விளையாட்டு கூட நீ கேப்டனா இருந்தது இல்ல அப்படின்னு பேசுனீங்களா இல்லையா? இப்ப விஜய் ரசிகர்கள் பெரும்பான்மையானவர்கள் உங்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்காக ரஜினி ரசிகரிடம் மண்டியிட்டு கிடப்பதும் விஜயகாந்திடம் மண்டியிட்டு கிடப்பதும் சீமானா விஜயா? சொல்லுங்க. ஒரு கொள்கை பிடிப்புனா அப்படியே கொள்கை பிடிப்பா இருக்கணும்ல. ரஜினி கட்சி ஆரம்பிச்சா எதிர்ப்பீங்க, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சா எதிர்ப்பீங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சா எதிர்ப்பீங்க. என்ன மனித புனிதரா இந்த என்ன தமிழ்நாடு உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குதா? நீங்க ஒரு தடவை எத்தனை தடவை இத்தனை மக்கள் கொடுத்துருக்காங்க, எத்தனை தடவை திரள் நிதி கேட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. ஒரு முறை கட்சிக்காரர்களாவது நீங்க கணக்கு கட்டுறீங்களா? அதுல நீங்க தோத்து போயிருங்க. அப்புறம் எப்படி நீங்க பிச்சை எடுப்பீங்க? பிச்சை நாங்க எடுக்கிறோம். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய பேசுவோம். வணக்கம். வணக்கம். நீங்க ஒரு முன்னாள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிங்கிற அடிப்படையில சீமான் அவர்கள் மரனுடைய மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க அதை பார்த்திருப்பீங்க. மரத்துக்கெல்லாம் முத்தம் கொடுத்து மரத்திற்காக நான் பேச வேண்டும், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு. முதல்ல இந்த தொடக்கத்தினுடைய பேட்டியினுடைய தொடக்கமா இந்த கேள்வி உங்ககிட்ட வைத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாநாடை பத்தி உங்களுடைய பார்வை. முதல்ல நம்ம ஒரு நாம் தமிழருடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய இது பிடிக்காத நம்ம வெளியே வரல. நம்ம ஏன் இதை தொடர்ந்து விமர்சிக்கணும்? நம்ம வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போயிட்டோம். என் கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்கணும், அதனுடைய கொள்கையை பார்க்கணும், எங்கள் தலைவர் என்ன போராட்டின்னு தான் சொல்லணும். ஆனாலும் இந்த தமிழ் தேசியம் வளர வேண்டும் என்றால் வேல்முருகன் போல ஒரு அப்பழுக்கற்ற நான் சந்தித்ததில் ஒரு பண்புள்ள ஒரு ஒழுக்கமான ஒரு தலைவனுடைய வளர்ச்சியும் தேவை. இந்த மாதிரியான தமிழ் தேசியத்தை வச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிற இல்லை தன்னிறைவு அடைந்து விட்ட இவரை போன்றவர்களை இதிலிருந்து அப்புறப்படுத்தினால்தான் இன்னும் மேலும் வளருங்கிறதுனால தான் இதை நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. நீங்க பாருங்க, இடைக்கு மன்னிக்கணும். இப்போ என்னன்னா, ஒரு வாக்குகள் வந்து பெறுவதற்காக நான் யாரிடம் கூட்டம் காசு கொடுப்பதில்லை, ஆளுங்களை சேர்க்கறதுக்காக நான் யாரும் காசு கொடுத்து கொட்டுற, தானா கொற்ற மலையில கூட கூட்டம் சேர்றது, இளைஞர்கள் சேர்றாங்க அப்படி நான் வந்து எந்த இடத்தையும் வாங்குறது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரவை நீங்க இப்படி சொல்றது சரியா? ஒவ்வொன்றா சொல்றேன். நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு மரங்களினுடைய மாநாடு சொன்னீங்க இல்லையா? இல்லை இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கூட வரேன். கண்டிப்பா காசு கொடுத்து கூட்டம் சேரலைங்கிறதெல்லாம் 2022 அது முடிஞ்சிருச்சு. இன்னமும் 60-70 விழுக்காடு அப்பழுக்கற்ற உறவுகள் தான். அது தொண்டர்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம். உறவுகள், தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தலைவர் நேசிக்கிற, ஈழம் அடைய வேண்டும் என்று நினைக்கிற அப்பழுக்கற்ற தொண்டர்கள். மீதி இப்ப இவர் கூட இருக்குங்களாம். மூக்கையா தேவனுடைய நூற்றாண்டு விழா 2024 நடக்கிற போது ஒரு நபருக்கு 200 ரூபாய் கொடுத்து அழைத்து வந்து விட்ட நபர் அவர் அருகில் வைத்திருக்கிறார். அவங்க இதுவரைக்கும் எங்க கூட்டத்துல நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் அப்படி நடந்ததே இல்லை. அவங்க போய் அடிச்சுக்கிறாங்க, எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னு. நேரம் இருக்கும்போது எதிர்த்து போறாங்க. யார் இவர் பக்கத்தில் அருகில் இருக்க தேவான்னு ஒரு நபர் இருக்காரு. இப்ப அவர் வந்து சும்மா தன்னுடைய இதை காமிக்கணுதாங்க ஒரு ஆளுக்கு 200 ரூபா கொடுத்து அந்த கூட்டத்தில் கூப்பிட்டு வர. நீங்க கூப்பிடுறதுல தானாவே கூட்டம் வருதுன்னா சீமான் என்கிற ஒற்றை மனிதனுக்கு வருதுன்னா எல்லா இடத்துக்கும் வரணும்ல. தமிழ் தேசிய தலைவர்
என்ற பேருக்காக தான் அந்த கூட்டம் வருது ஒழிய சீமான்கிற என்ற தனி மனிதனுக்கு இல்ல, தமிழ் தேசிய தத்துவத்துக்காக தான் வருது. 13 ஆண்டு காலமாக ஒரு கட்சியை வந்து இட்டு செல்வதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். 8 தேர்தலை சந்திக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒற்றை மனிதனை வைத்துதான் வாக்கு சேகரிக்கப்படுகிறது. நீங்க அப்படி கேட்டா நீங்க நீங்க கேட்கிற கேள்வி சரி. அதை நம்ம ஒற்றை மனிதனுக்கு வாக்கு இருக்குன்னா அவர் சொந்த ஊர்ல நிக்க வேண்டியதானே? எத்தனை ஓட்டு வந்து 2016ல அவர் ஊர்ல விழுந்த ஓட்டு, அவர் வார்டுல விழுந்த ஓட்டு வெறும் 4. எங்க ஊர்லயாவது நான் 92 ஓட்டு வாங்கினேன். அப்ப தனி மனிதனுக்கு இல்ல, ஒரு தத்துவத்துக்கும் பிரபாகரன் என்ற அந்த பெருமதிப்புள்ள ஒழுக்கமுள்ள ஒரு போராட்ட வீர தலைவனுக்கும் யார் கேரி அவுட் பண்றாங்கங்கிறது பாருங்க, அது கேரி அவுட் பண்ணக்கூடிய நபராகத்தான் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். அப்படி அவர் அடையாளப்படுத்துவதாக அவர் நம்புவதால் தான் இன்னைக்கு கட்சி வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்குது. எந்த ஒரு தலைவனும் முற்போக்கை விரும்புகிற தலைவரே வந்து என் மூலமாக ஈழமடையில் நிலையில போராடுவோம், இல்லை என்றால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த போராட்டத்தை விட்டு செல்வோம். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. நான் அடைந்தே தீர்வேன், நான் உங்களுக்கு பெற்று தருவேன்னு தேசிய எங்கேயாவது பேசியிருக்கிற நீங்க ஒரு ஆடியோ வீடியோ சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. இந்த போராட்டத்தை நம்ம நடத்துவோம், வீரியமா நடத்துவோம். முடியவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வோம். இவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்தா நாங்க வந்து நீங்க ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு இப்ப கூட பாருங்க, ஒரு கொள்கையை கண்டிக்கிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி கொள்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது அப்படிதான் சொல்லுவாங்களுடைய. முத்தரசன் கேட்டுக்கொள்கிறார், தாப்பாண்டியன் கேட்டுக்கொள்கிறார்லாம் எங்கேயும் வராது. இன்னைக்கு வந்து சண்முகம் கேட்டுக்கொள்கிறார், பாலகிருஷ்ணன் கேட்டுக்கொள்கிறார் அப்படின்லாம் வராது. கட்சி கேட்டுக்கொள்கிறார். ஆனா இங்க என்ன இருக்கும், சீமான் நான் அப்படிங்கிறது. என்றைக்கு உங்களுக்கு நான் மட்டுமேங்கிற சிந்தனை வருது, அன்னைக்கு அந்த தத்துவம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ரெண்டாவது, நீங்க இப்ப கேட்டீங்க, முதல்ல அந்த கேள்விதான் கேட்டீங்க, மரங்களினுடைய மாநாடு. நீங்க பாருங்க, இது வரைக்கும் சீமான் பேச்சையே நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னு கேளுங்க. மரங்களின் மாநாடுன்னு நீங்க எப்ப நடத்தணும் உங்களுக்கு தோணுது? அது இல்லாத மாட்டுக்கு தனியா மாநாடு நடத்துறீங்க, மரங்களுக்கு நடத்துறீங்க, மீன்களுக்கு நடத்துறீங்க. இதையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் யார்கிட்ட பேசணும்? மனிதர்களோடு பேசணும் இல்லையா? நீங்க அதை வைத்து மனிதர்கள்ட்ட வச்சு பேசினா பரவாயில்ல. மாட்டோட பேர் முன்ன புள்ள மாட்டெல்லாம் கட்டி நீங்க வித்தியாசமா செஞ்சா எனக்கு வாக்கு கூடுங்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவுல அந்த வேலையை செய்யக்கூடாது. ஏன் நீங்க எறும்பு மாடை வச்சு ஏன் நடத்தல? நீங்க அதுக்கு நீங்க பேசுற மேடை பேச்சில் இந்த 15 ஆண்டு காலமா பேசுறீங்களே, அதை ஒன்றையாவது நீங்கள் கடைபிடித்திருந்தால், நாங்க பல தடவை சொல்லிருக்கோம். ஏன் காந்தி வென்றார்னா, அவர் பேசுவதெல்லாம் அவர் வந்து 100 விழுக்காடும் கடைபிடிப்பதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறார். நீங்க அந்த மாதிரி ஒரு தலைவன் அணுகுவதற்கு எளிமையாகவும் பழகுவதற்கு இனிமையாக இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்களா நீங்க? எதுக்காக சொல்றேன், ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு அணுக முடியாமல் போனதற்கு, அவர் சொல்லுகிற கருத்துக்களை கேட்காமல் போனதற்காக சீமானை குற்றம் சாட்டுகிறார். அணுக முடியாது, நாங்களே தான் வெளியே வந்தோம். அணுக முடியாதனால அவரு எங்களை விளக்கல. அவர் வெளியே வந்தான்னு உங்களை அணுக முடியாமல்லாம் இல்ல. அதை இப்ப சொல்லுறோம். ஃபர்ஸ்ட் இந்த மரத்தை இதை முடிச்சிருவோம். நீங்க மரங்களை வளர்க்கணும். என்றைக்காவது இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் மரம் மாசிலாமணின்னு எங்க கட்சியில் சேர்ந்திருக்காரு. தான் சொந்த நிலத்தில் இங்க பல்வேறு மரங்களை நட்டு காடுகளை வளர்த்திருக்கிறார். அதே மாதிரி இங்க கன்னடத்துல திம்மக்கான்னு ஒரு அம்மா, ஆலமர திம்மக்கான்னு சொல்லுவாங்க, ஆலமரங்களை நட்டு கடைசியில் அவங்க சாகும்போது 8000 மரங்களை நட்டு 112 வயதில் இறந்தார். இதை நல்லா குறிச்சிங்க. என்னைக்காவது இவர் திம்மக்கான்னு ஏதாவது ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரா? இது குறித்த நோக்கம் இருந்தா? ஜாதவ், பயங், மொலாய் காடுகள், அசாம்னு ஒரு கூட்டத்தில் சீமான் பேசியிருக்காரா? கேளுங்க, பாருங்க. நீங்க மரத்தை வந்து இதுன்னா நடைமுறையில் இருக்கணும். நீங்க எப்படி எங்க தம்பிகளை ஏமாத்தினா பேச்சில் வச்சுட்டு கடைபிடிக்கணும். இதே மாதிரி பல கோடி பணத்திட்டம் நாம் தமிழர் திட்டம் போட்டு எங்க தம்பிமார்கள் பல்வேறு விதைப்பந்துகளை எங்கெங்க அடிச்சு பண உலகில் எத்தனையோ இதை நாங்கள் நட்டுருக்கோம். நீங்க உங்க சொந்த கிராமத்துல அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற தோட்டத்துல இப்ப எங்கெங்கே தெரியாத நீங்க எங்க வரைக்கும் நமக்கு தெரியும், கொடைக்கானல வாங்கி போட்டுறீங்க, தேக்கடியில வாங்கி போட்டுறீங்க, இதெல்லாம் நட்டுறீங்களா நீங்க முதல்ல? அதாவது நான் என்ன சொன்னா, ஒரு தலைவன் என்பவன் பேசுபவனாக இருக்கக்கூடாது, அதை கடைபிடிப்பவனாக இருக்க போது தான் சக்சஸ் ஆகும். இப்ப போய் மரங்கள் மாநாடுன்னு மரங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி நடிக்கிறீங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணும்? வாழ்வியல் முறையில ஒரு அத்தியாவசிய தேவை தவிர நடிக்கிறேன்ட்டீங்க. உண்மைதாங்க சொல்ல முடியாது. நான் தான் சொல்ல முடியும்னா, நான் தான் கூட இருந்து பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். இவங்க ஊர்ல நான் சொல்றேன் பாருங்க, இவங்க காட்டுல தென்னை மரம்லாம் செத்து போச்சு, தென்னை மரத்தை வளர்க்கணும் இளையவரை, கண்ணுக்குலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு பொக்கலை வச்சு 4 அடிக்கு மண் எடுக்கிறார். இவரே எடுத்து செம்மண்ணா கொண்டு வந்து கொட்டுறாங்க. வேற இடத்துல இருந்து கொண்டு வந்து மரத்தை நட்டா மரம் செத்து போயிடுது. ஒரு இயற்கை விவசாயி நிறைய பேர் இருக்கான்.
யாரு நாம் தமிழர் கட்சியில நம்ம தம்பிமார்கள், அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, மிகப்பெரிய ஆள் வந்து சிரிக்கிறாங்க. ஏங்க இந்த மண்ணில் இருக்க சக்தியை உறிஞ்சு கொண்டு இங்க இருக்கிற மரங்கள் வளரணும், நீங்க வெளியிலிருந்து உள்ள மண்ணு கொண்டு வந்து போடக்கூடாதுங்க. அவ்வளவுதான் ஒரு விவசாய அறிவு. மீனை வளர்க்குறேன்னு ஒரு இடத்துல படப்பிடிப்பு பார்த்தா விரால் மீன் கூட்டு வந்து ஒரு வீட்டுல தொட்டி நோண்டி 10 மீன் வச்சா அது டெய்லி அக்வேரியத்திலிருந்து வாங்கிட்டு வந்து பொருளை போடுவாங்க. மீனை எவனா அக்வேரியத்தில் பொருள் போட்டு வாங்கி அதை வளர்க்க முடியுமா? 1200 நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்க தம்பி குளத்தூர்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார். அது நடை இருக்கி செத்தே போச்சு. அவ்வளவுதான் இவரை விலங்கை வளர்க்கக்கூடிய அறிவும் விவசாயம் செய்யக்கூடிய அறிவும். காரணம் என்னன்னா, அந்த ஆசை பரவாயில்ல, கண்டிப்பா சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், வெப்பமயமாதல் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் நினைக்கிறது இது இவரோட இது இல்லை. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னே கம்யூனிஸ்டுடைய வேலை திட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களுடைய திட்டமே இது. இப்ப யாருமே முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை தான் நாங்கள் செய்கிறோம். எல்லாரும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்ப நீங்க யாராவது காடுகளை பத்தி வருத்தப்படுறீங்களா? மரங்கள் வந்து போயிருக்கீங்களா? அப்ப மாடுகளுடைய மேய்ச்சல் நிலங்களை பத்தி கவலைப்படுற அப்படின்னு அவர் மாடுகளோட மேய்ச்சலோட சேர்த்து நிலவு வேண்டும் அப்படின்னு மீட்டெடுக்கணும்னு சொல்லி போறாரு. மேய்ச்சல் நில இயக்கம்னே தனியாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இவங்கெல்லாம் இல்லாத பல்வேறு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. இப்போதான் அவர் ஏன் இதை எடுக்கிறாரு? மாடுகள் மேய்ப்பும் செஞ்சிக்கோட்டையெல்லாம் வந்து அது வந்து இவர் சொல்றாரு கவுனேரிக்கோன்னு, அப்படிலாம் இல்லை, வரலாற்றிலே அப்படி இல்லை. அது ஒரு வன்னிய அரசன் கட்டினது இப்போ வரலாறு நிறுவிட்டு இருக்காங்க. இவர் வந்து காரைக்குடி தொகுதியில் தேர்தலில் நிற்க போறாரு. அங்கு கோனார்களுடைய வாக்கு அதிகம். அவர்களுடைய வாக்கை பெறுவதற்காக நடத்தப்படுகிற இது நாடகம். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க பாருங்க, நின்னு அவங்க எல்லாம் கோனேரி கோட்டையில நின்னு பேசுனது நீங்களும் பார்த்திருப்பீங்க. அவரே சொல்றாரு, நீங்க இந்த தமிழர்கள் வந்து கொற்ற மலையிலும் பேசிட்டு இருக்காங்கன்னு அவர் பேசுனது எல்லாரும் கேட்டாங்க. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்தும் போது இவர்களுடைய வேலை திட்டத்தை நீங்கள் எங்கேயாவது ஏற்கனவே அறிவித்து நடத்திருக்க வேண்டும், கடைபிடித்திருக்க வேண்டுங்கிற எண்ணத்துல சொல்றேன். அவரை நடத்தக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க நடத்துற நாடகம் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். அப்ப இந்த மர மாநாடுங்கிறது ஒரு வெறும் நாடகம். ஐயோ பாருங்க, மரம்னா நீங்க யாராவது மரம் வெட்டுறவங்கிட்ட காசு வாங்காதீங்களா? கொடைக்கானல்ல கட்சி நடத்தவே காசு இல்லைங்கிறாரு, நீங்க மரம் வெட்டுறவங்க காசு வாங்கன்னு சொல்றீங்களே. கட்சி நடத்த காசு இல்லை, எப்படி கட்சி நடக்குது? இங்க இருந்து புலம்பெயர்ந்து போனவர்களும், அதாவது பிச்சை எடுப்பதாக சொல்ல பாருங்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டிங்கிறான். பிச்சை எடுப்பதற்கு தமிழனுக்கு இழிவு. இனத்துக்காக இல்ல, உங்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. பிச்சை எடுக்கிற எவனாவது 3.25 லட்சம் வீட்டுல இருப்பானாங்க. தம்பிகளா தங்கிகளா பார்த்து விரும்பி கொடுக்கக்கூடிய இடம். தம்பிகள் கொடுத்தா கூட தவறுங்க. தமிழ் தேசியம் பேசுகிற எந்த தலைவர்களாவது, மணியரசனாவது, பல்லநெடுமாறனாவது, ஜெயராமனாவது, அண்ணன் தியாகுவாவது, யாராவது, அண்ணன் வேல்முருகனாவது, அண்ணன் திருமாவளவனாவது சொந்த வீட்டில் இருப்பாங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு நீங்க போட்டு யாராவது சொல்லுங்க. நீங்க ஒரு தடவை எத்தனை தடவை இத்தனை மக்கள் கொடுத்துருக்காங்க, எத்தனை தடவை திரள் நிதி கேட்டு நீங்களே சொல்லிருக்கீங்க. ஒரு முறை கட்சிக்காரர்களாவது நீங்க கணக்கு கட்டுறீங்களா? அதுல நீங்க தோத்து போயிருங்க. அப்புறம் எப்படி நீங்க பிச்சை எடுப்பீங்க? பிச்சை நாங்க எடுக்கிறோம். நாங்கள் இந்த கட்சியிலிருந்து இந்த கொள்கை நம்பி என்னட்ட நான் எடுக்கல, ஏன்னா நான் விரும்பி தான் இதுக்கு வந்தேன். அப்படியே இருந்தாலும் இந்த 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 இனத்தினுடைய விடுதலைக்காக உயிரையே கொடுத்துட்டான். நம்ம ஒன்றும் இல்லை, பொருளாதாரத்தையும் நேரத்தையும் தான் கொடுக்குற நம்பிக்கை வந்தனால அதில் எனக்கு இழப்பே இல்லை. இது வந்து ஒரு அனுபவ பாடமாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு கம்யூனிஸ்ட் வந்து வெளியே போனான், கம்யூனிஸ்ட் கட்சி குறை சொல்லி நீங்க பாத்துறீங்களா? நீங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் வந்து கொள்கையை வந்து சிவப்பு துண்டை தூக்கி போட்டானா இறுதி வரைக்கும் உறுதியாக நிறுத்தி போராடுவான். அதே மாதிரிதான் தமிழ் தேசியவாதி கடுமையாக திமுகவை எதிர்க்கிறார், கடுமையாக விஜயும் எதிர்க்கிறார், தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளையுமே எதிர்க்கிறார். பாரதிய ஜனதாவை நீங்க எதிர்க்கலாம். ஏன்னா அவன் என் மொழியை சிதைக்கிறான், தமிழ் இல்ல சமஸ்கிருதம் வாரம் கொண்டாடுறான், தமிழ் இல்ல இந்தியை திணிக்கிறான், இந்திக்காரனே திணிக்கிறான். நீங்க எதுக்கலாம். திட்டம் பார்த்தா நீட்டை கொண்டு வரான், பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரான், 8 வழிச்சாலை எக்ஸ்பிரஸ் வேணும் கொண்டு வரான், எதுக்கலாம். திமுக இத்தனை ஆண்டு காலமா அரசுல இருந்தது இல்லையா? நீங்க அதுக்கு கூடலாம் உடந்தையா இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க துப்புரவு பணியாளர்கள் இது இல்லை, பரந்தூர் விமானத்தில் விளையாடணும்னு நீங்க வந்து இது போடுறீங்க, குண்டாஸ் போடுறீங்க அப்படின்னு இந்த நிர்வாக சிக்கல்ல எதுக்கலாம். விஜய் ஏன் எதுக்குறீங்க சொல்லுங்க? விஜய் அவர் எதிராக அரசியல் நிலைப்பாடு கொண்டு வரதானே, கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. என்னுடைய கொள்கைக்கு மாற்றாக நீ கொள்கை கொண்டு பெரியாருடைய விஷயங்களை நீ பேசுகிறாய். அவர் அதனாலதாங்க வேற கட்சி வச்சிருக்காரு. உங்க கொள்கையை எடுத்துட்டு உங்க கூட இருப்பாரு. அவர் பாதி தமிழ் தேசிய கொள்கை இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதாவது சீமானுக்கு என்ன கொள்கை இருக்கு? தமிழ் தேசியம் தான் கொள்கை. அவரும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் இரு கண்கள் எப்படி ஒத்து போகும்னு கேட்கிறாரு. ஏன் ஒத்துப்போ? அதனாலதான் அவர் தனி இயக்கம் கால்றாரு. ஏன்னா நான் உங்களை கேட்கறேன், எந்த பெரியார இஷ்டாவது தமிழ் ஒழிகன்னு சொல்றீங்கன்னா, நீட்டு வேண்டும் சொல்றியானா, தமிழ்நாடு ஒழிகன்னு சொல்றியானா, தமிழன் ஒழிகன்னு சொல்றியானா,
அப்புறம் அடிப்படையிலேயே அவர் வந்து இப்ப பிள்ளையா இருக்கு. அவருடைய கருத்தே எங்களுக்கு செட் ஆகாது. இப்ப சரி, நிருபர் இதை ஒருவர் வந்து சீமான் எப்ப சொல்றாரு? நிருபர் ஒருவர் கேட்கிறார். திரு சீமானிடம் கேட்கும்போது, சார் பெரியார் அவர்களோட நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒத்து போறதுக்கான வாய்ப்பு அடிப்படையிலே பிரச்சனைங்க தவறுங்க. ஒத்தே போகாது. அதான் எப்ப சொல்றாரு? இப்ப சமீபத்துல இப்ப ஏன் கோபால்ஜியும் குருமூர்த்தியும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து வந்துவிட்ட பிறகு சங்கி என்பவரை சக தோழர் என்று சொன்ன பிறகு நீ பெரியார் இருக்கிற டிசம்பர் 24 டிசம்பர் 26 2024 வரைக்கும் பெரியாருக்கு புகழ் வணக்கம் செலுத்தினீங்க. ஏன் செலுத்தினீங்க? தந்தைக்கும் தலைவனுக்கும்னு நீங்க எத்தனை கூட்டம் நடத்திருக்கிறீங்களே. தந்தை என்ன பெரியார் அப்ப தெரியல. இப்ப தெரிஞ்சிட்டோம். படிச்சுட்டோம். படிச்சதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன படிச்சீங்க? பெரியார் என்ன சொன்னாரு? எங்கு எங்கள் படித்திருந்தாலும் எவன் சொல்லியிருந்தாலும் மொழி வழிதான் இனம். ஆமா, கண்டிப்பா மொழி வழி இனம். அந்த மொழி வழியே மொழியையே ஒருவர் சிறுமைப்படுத்தும் போது அதை நாம் சிறுமைப்படுத்துவதா இவர் சொல்லுகிறார். திருக்குறளுக்கு மாநாடு பல இடத்தில் நடத்தியது பெரியார். பெருஞ்சித்தனார் பாவலர் பெருஞ்சித்தனார் அவரே தமிழ் அறிவாளி அவரு. இந்த இனம் 3000 ஆண்டுகளா எவங்கிட்ட போராடி இருக்குது, அவன் காலடியில மண்டிட்டு நீ பெரியார எதுக்குறங்கிறிய? அது மாதிரி நீங்க படிக்கல, பெரியார படிக்கல, கேட்டீங்க. அந்த மாதிரி விஜயும் ஒரு கால். அப்ப அவருக்கு டைம் நேரம் கொடுக்கணும்ல. நீங்க 30 ஆண்டு காலமாக பெரியாரி அம்பேத்கரை மார்க்ஸ்களை பேர்த்தி கொண்டு வந்து கட்சி ஆரம்பித்து 24 வரைக்கும் பெரியாரை பேசி கொண்டிருந்துட்டு வந்து நீங்க பாரதிய ஜனதாவை சந்தித்த பிறகு நீங்க விஜய் போய் எதுக்குறீங்க? ஏனுங்க அப்பட்டமான குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதாவை முதலமைச்சர் இவரு சீமான் அவர்கள் சந்தித்து விட்டு வந்த பிறகு இப்படி பேசுகிறார். இப்ப சிலர் என்ன சொல்றாங்க, முதலமைச்சரை சந்தித்து வந்த பிறகு வந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறார். சொல்லுங்க, அவர் பேசுறாரு அதனால சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நிர்மலா சீதாராமன்ல ஒரு கட்சின்னு 8 விழுக்காடு வாக்கு வாங்கின ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் சந்திக்கலாமா வேணாமா? சந்திக்கலாம் தானே? ஏன் சொல்லல? இப்ப வைகோடைய பையன் துறை வைகோ போய் சந்திச்சார் நிர்மலா சீதாராமனை. புகைப்படத்தை வெளியிடுறார். நான் எதுக்காக சந்திச்சேன்? என்னுடைய தொகுதிக்கான மேம்பாட்டுக்காக போய் சொல்றேன். அந்த மாதிரி பொய்யா கூட சொல்லுங்களேன். ஹோட்டல் கையாத்துல நீங்க போய் சந்திக்கிறீங்க. பொய்யா சொல்றதா? நீங்க இல்ல சீமான் இல்ல சொல்றேன். அதான் என்ன பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? கையாத்துல போய் நீங்க நிர்மலா சீதாராமனை சந்திச்சீங்க. உள்ள இருந்த ஆளே எங்களுக்கு சொல்றான். ஏன் சொல்றான்னா, அந்த விடுதியில் இருக்க மிக முக்கியமான நபரு நான் கட்சியிலிருந்து வெளியே விட்டு தராது என்ன கேக்குறாரு. இங்க அண்ணன் வந்திருக்காரு, நீங்க வரலன்னு. அண்ணன் எங்க இருக்கீங்கன்னா இது மாதிரி வந்திருக்காரு, உள்ள சந்திக்கிறாருன்னு. உள்ள என்ன பேசுறாரு? அவர் போயிட்டு வந்து கரெக்டா 14வது 15வது நாள் இவர் முகமே போட்ட சின்னம் வருது, உழவர் சின்னம். இவர் போயிட்டு வந்து தன் சின்னத்தை வந்து நான் தனியா வைக்கிறேன், உங்க கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்க, எனக்கு வந்து நீங்க பொருளாதார உதவி செய்யுங்க, எனக்கு சின்ன மட்டும் கொடுங்கன்னு நிர்மலா சீதாராமன் பேசினாருன்னு நான் சொன்னேன். அப்ப பல பேர் எதிர்த்தாங்க. இல்லைன்னாங்க. இப்ப நடந்ததா இல்லையா? நீங்க குருமூர்த்தியை போய் பார்த்துட்டு வந்து மராட்டியனா மான தமிழனா அப்படின்னு ரஜினி எதிர்த்தீங்களே. சக தோழன் எப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? அப்ப மாறிட்டாரா ரஜினி? அவருடைய பாலிசியில மாறிட்டாரா? திரை நட்சத்திரம் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவராக இருந்தா அவரை சந்தித்து விட்டு வந்ததா தானே சொன்னார் அவரு. அதுதான் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி அவர் திரை நட்சத்திரம் தானே. ஏன் எதிர்த்தீங்க? அவர் கட்சியே வரல. அப்ப ரஜினி கட்சி ஆரம்பிச்சா எதிர்ப்பீங்க, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சா எதிர்ப்பீங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சா எதிர்ப்பீங்க. என்ன மனித புனிதரா இந்த என்ன தமிழ்நாடு உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குதா? அவரவர்கள் கொள்கையை செய்து அரசியல் செய்யட்டும். ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மக்களுடைய இது இல்லையா? நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யும்? என்னங்க ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யும்? அனைவரும் எதிர்க்கக்கூடியதான் ஒரு அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடு. தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை முன்னிறுத்துவதும் மற்ற கட்சிகளுடைய நான் சொல்றேன். கொள்கையை வந்து விஜய் எல்லா கொள்கையும் அறிவிச்சிட்டாரா? கொள்கையை அறிவிச்சு எதுக்குறீங்க சீமான் கேக்குறாரு. இதை சொல்றேன். அப்புறம் எதுக்கு விஜய் ஆதரிச்சீங்க? கொள்கையை தெரியாத எதுக்கு ஆதரிச்சீங்கன்னு கேக்குறேன். நீங்களே தான் சொன்னீங்க தம்பி அரசியலுக்கு வரட்டும், ஐ எம் வெயிட்டிங், தம்பி நானும் சேர்ந்து திமுகவை எதிர்த்தா அப்படிலாம் நீங்க பேசுறீங்கல்ல. விஜய் எதிர்த்தால் நான் எதுக்கு மாட்டேன்னு பேசுறீங்களா இல்லையா? ஒருவேளை அவர் எதிர்பார்த்து இருக்கலாம், தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துவார் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கலாம். நான் என்ன கேக்குறேன், நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். கொள்கை என்னன்னே தெரியாது எதுக்கு ஆதரிங்க? இப்ப என்னன்னு தெரிஞ்சு எதுக்குறீங்கன்னு சொல்றீங்க. என்னன்னே தெரியாது ஆதரிக்கிறது இதை விட மிகப்பெரிய குற்றம் இல்லையா? சொல்லுங்க. நீ என்ன சொன்னீங்க? விஜய் எதிர்த்தாலும் எதுக்க மாட்டேப்பா. வேற பத்திரிகையால விஜய் எதிர்த்தாலும் எதுக்க மாட்டேன், நான் எதுக்குறேன் அப்படி பேசுனீங்களா இல்லையா? நீங்க திமுகங்கிறது ஒரு ஆட்சி கொண்ட வாக்கு வங்கி வாங்கி ஒரு அரசியல் கட்சி, அதை நீங்க ஒழிக்கணும்னு பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அதை பார்த்துட்டோம். அதனுடைய செயல்பாட்டை நீங்க 67 ஆட்சியில இருந்து வரைக்கும் இருந்து மாறி மாறி வந்து அதனுடைய செயல் திட்டம் பார்த்துட்டீங்க. ஒரு நியாயம் இருக்குது எதுக்கத்துல. ஏன்னா 2009 இந்த இனம் அளிக்கப்படும் போது அவர்கள் இங்கே முதலமைச்சர்கள் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க முதலமைச்சரை பார்த்துட்டு வந்து உங்க ஆடியோ வந்திருக்கு, நீங்க ஒரு ஊடகவியலாளர் இருப்பீங்க, அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இலங்கையில் இருக்க தமிழர், அண்ணே நீங்க ஏன்னே போய் ஸ்டாலினை சந்திச்சீங்க, எல்லாம் என்ன கேட்கறாங்கன்னே, ஏன் போய் திமுக தலைவரை சந்திக்கிறாரு
கலைஞர் தான் நம்ம இடத்தை கொண்டாந்து என்ன பேசுறாரு? எங்கேயா கலைஞர் கொண்டா? இதே டைலாக்ல யாரையா கலைஞர் சொன்னாங்க கொண்டான்னு? எல்லாரும் தான் அழிச்சானுவ. கூட இந்த வைகோ கேளு, போய் திரும்ப கேளு அப்படின்னா, அப்ப என்ன இப்ப 15 ஆண்டு காலமா நீங்க என்னுடைய எதிரி திமுக தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப வந்து எங்கயா கலைஞர் அழிச்சான்னு நீங்க பேசுறீங்க. வாரிசு அரசியல் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. அப்படி பார்த்தா நீங்க காங்கிரஸை தான் ஒழிக்கணும். இதெல்லாம் ஒரு ஒரு அரசியல் தலைவர் பேச்சுக்கிற ஒரு அடிப்படை அறிவில்லாதவங்க பேசுறது. சீமானுக்கு அப்படி இல்லைன்னு நான் சொல்லுன்னு நீங்க நினைச்ச கூடாது. அப்படி இருந்தா பேசுவான். காங்கிரஸை ஒழிச்சாதான் வாரிசு அரசியல் ஒழிக்க முடியும்னா, ஏங்க நான் ஒரு தப்பு பண்றேன். அதுக்காக நாம் தமிழர் கட்சியே தப்பு பண்ணது, சீமான் தப்பு பண்ணதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப தப்பு பண்ணும்போது இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன். அதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தப்பு பண்ணது, அண்ணன் வேல்முருகன் தப்பு பண்ணாருன்னு கிடையாது. நான் தான் தப்பு பண்ணேன். அதுக்காக மார்க்சோ தப்பு பண்ணாங்க அர்த்தம் கிடையாது. ராஜீவ்காந்தி குடும்பத்தை ஒழிக்கணும்னு வேணா பேசுங்க. காங்கிரஸ் இப்ப யாரு? மல்லிகார்ஜுன கார்கரே யாரு? அவங்க வீட்டுல போட்டுருங்க தலைவரா? 15 ஆண்டுகளாக நீங்க வந்து 4 ஆண்டுக்கு ஒரு தடவை தேர்தல் வைக்கணும்னு நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு விதிகள் இருக்குது. ஒரு தேர்தல் நடத்துறீங்களா நீங்க? மத்த கட்சி கட்டி நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? விஜய் கட்சிங்கிறது 1.5 ஆண்டு கால கை குழந்தை அது இல்லையா? 15 ஆண்டுகளா நீ கட்சி நடத்திட்டு நீங்க வந்து அவர் முதுகில் ஏறி சவாரி செய்து உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் ஒத்துக்கொள்வார் என்று நீங்க நினைத்ததனுடைய கற்பனை செய்து கொண்டனுடைய விளைவு, விஜய் எங்கே வந்தால் நாம் தமிழர் கட்சியில் இருக்க 70% அடிமட்டத்தில் இருந்த உறவுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க. சரி, ஒரு 30-40% தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப இது முதலமைச்சரை சந்தித்து வந்து விட்ட பிறகு இதற்கு வந்து விஜய் அவர்கள் எதிர்க்கணுங்கிற கட்டாயம் என்ன இருக்குங்கிறதா கேள்வி. திரு சீமானுக்கு என்ன கட்டாயம்? முதலமைச்சர் நீங்க முதல்ல யாரு ஒரு கட்சி தலைவர் யாரு வேணாலும் போய் சந்திக்கலாம். இவர் ஒரு கட்சி தலைவர். ஆனா நீங்க சொன்ன காரணம் இருக்கிறதல்லவா நான் கேதம் கிடக்கேன். அதாவது பெரிய காரியம் விசாரிக்கிறதுக்காக ஏன் நீங்க வந்து மூகாமுத்துடைய பையன் அறிவுநிதியை போய் சந்திக்கல? அந்த குடும்பம் மூகாமுத்தை விட்டு 35 வருடங்களுக்கு மேல ஆகிறதுங்க கைவிட்டு. ஐயா, ஏன்னா அந்த புத்தகத்துல நம்ம படிக்கிறோம், அழகிரியை போய் சந்திப்பாரு, அவங்க பாட்டு பாடுவாங்க, அப்படிலாம் அவங்களோட உறவு படிக்கிறோம். ஆனா ஸ்டாலின் எந்த இடத்துலயும் மூகாமத்தோடு நெருக்கமாக இருந்ததாக நான் படிக்கல. இருந்துக்க இருக்கலாம், தெரியாத கூட. ஆனா அவர் இறந்து விட்ட பிறகு அவங்க பையன் அறிவுநிதியை பார்க்க போனாரு அந்த மருத்துவரை. அங்க அவர் இருந்தாருன்னு சந்திச்சா வேற. நீங்க எங்க போறீங்க கேட்க? இவர் என்ன மறுநாள் உங்களுக்கு விஜயலட்சுமி வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வருது. அந்த வழக்கு யாரு போட்டா? அரசா போட்டுது. நீங்களே போட்ட வழக்க, அந்த வழக்க குவாஸ் பண்ணு நீங்க போடுறீங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க விசாரிக்க கூடாதுன்னு நீங்களே இங்க போட்டு உச்ச நீதிமன்றத்தை தூக்கிட்டு போறீங்க. அங்கு தமிழ்நாடு காவல்துறை அந்த வழக்கில் நேர் நிற்க கூடாது. ஏற்கனவே அந்த வழக்குல நான் இன்னும் சில உண்மைகளை இன்னும் நேரம் வரும்போது சொல்லுவோம். இப்ப அதுக்கான ஏன்னா எந்த நேரத்திலையும் எல்லா குண்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட கூடாது. ஏற்கனவே ஒரு வழக்கால் உதயாநிதி மூலமாக சீமான் அவர்கள் காப்பாற்றப்பட்டார். அது நேரம் வரும்போது நான் ஆதாரத்தோட எல்லாருமே சொல்றேன். நீங்க இப்ப போய் அந்த காவல்துறை நேர் நிற்க கூடாது, தனக்கு பாதகமா அமைந்து விடும் அப்படின்னால அங்க போய் சொல்லி நீங்க வந்து போயிட்டு வெளியே வந்து விஜய் நான் பாத்துக்கிறேன் வந்து நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? கட்சி ஆரம்பிக்கும் போதோ ஆரிய திராவிட போர் இதுன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்றீங்க? ஆரிய திராவிடர் போற திராவிடர் தமிழர் போர்னீங்க. அப்புறம் தெலுங்கர் தமிழர் போர்னீங்க. இப்ப வந்து முட்டு சந்தை நின்று விஜயோட போருங்கிறீங்க. அதுக்காக நாம் தமிழர் கட்சி பையன் உங்க இடத்துல அந்த புலிக்கொடியை தூக்கி கொண்டு உங்கள் பின்னால் பிரபாகரன் பேரை சொல்லி கொண்டு விஜய் எதுக்கிறதுக்கு வரா? இன்னொன்னு கேக்குறேன், விஜய் அளவுக்கு சீமானுக்கு முதல்ல ஆண்மை இருக்குதா? ஜோசப் விஜய்னு அறிவிச்சுக்கிறாருல விஜய், தான் ஒரு கிறிஸ்தவர் மத சிறுபான்மை மத சிறுபான்மையினால இந்த சிறுபான்மை இல்ல பெரும்பான்மை. எவன் சிறுபான்மை சொல்றது? பெரும்பான்மை தான் இந்த நாட்டு மக்கள். சிறுபான்மை இனத்தால் பெரும்பான்மை. ஏடா சிறுபான்மைன்னு சொல்ற? செருப்புகள் தேடி எல்லாம் பேசுறாரு. நீ பெரும்பான்மை இனத்தின் பெருமிதன் சொல்றல, பேசுற மாதிரி இருக்கீங்க பேசும்போது. ஏங்க கொஞ்சம் 5 வருஷமாங்க 28 வருஷம் அவர் என்ன ஆக்சுவலி என்ன பாடி லாங்குவேஜ் பின்னாடியே பேசிட்டு வருவாங்க. நானு ஏன் உங்களால செபாஸ்டின் சீமான் சொல்லிக்க முடியல? அதாவது எதுக்காக அது சொல்ல வேண்டிய நான் மீண்டும் முதல் கேள்விக்கு வரேன். மொழி வழி இனம் அப்படின்னா இங்க வந்து நீ எந்த மதத்தை பின்பற்றினாலும் அதுக்கு என்ன சொல்லணும்? திரு பழனி பாபா அவர்களே இருந்து முன்கூட்டி சொல்றாரு. சொல்லி அதை மேற்கோள் காட்டி சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் முன்னத்து ஏறி இருக்கான், அவன் வந்து எங்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்லல, அவர் சொன்ன சொல்லி அவர் வந்து இங்க இருக்கிறாரு. மொழி வழி சேர்ந்தாதான் பாதுகாப்பு. பாருங்க, இது எதுவுமே சீமான் சொல்லல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, இதுக்கு முன்னே இடதுசாரி தமிழ் தேசியம்னு சுபவி அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே சீமான் பேசியிருக்காரு. அந்த புத்தகத்திலே அவ்வளவு தெளிவா இருக்கு. உலகம் முழுக்க இதுக்கு முன்னே இதெல்லாம் 3000 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டுல வந்து வேற எந்த நாடும் ஒரு நாடை பேர் சொல்லுகிற போது தொல்காப்பியத்திலே
வடவேங்கடம் ஆனா தென்குமரி ஆயிரத்தி மணியரசன் ஐயா வந்து சீமான் அவர்களை எதிர்க்கலையே. இல்ல நான் சொல்றேன். அதாவது ஏத்துக்கிட்டாரா? எதிர்க்கல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல எதிர்க்கல. அது ரொம்ப இல்ல முக்கியமான இல்ல அது பாயிண்ட் நான் தானே. சொல்றேன். நீங்க சொல்ற வார்த்தைக்கு சொல்றேன். மதத்தின் மூலமாக ஒரு நாடு அடைய முடியாது. அப்படி பார்த்தா இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒரே நாடு இருக்கணும். கிறிஸ்துவ இல்ல நாடுகள்லாம் அது ஒரே அது நாடு அது இருக்கணும். நிறைய இல்லையா? விஷயங்கள் அதனால சொல்றேன். ஐரோப்பிய யூனியன் சொல்றாரு. அதனாலதான் மொழி வழியா தான் ஒரு நாடு அமைக்கணும்னு இவர் சொல்லி தரல. அது நமக்கு இல்ல தெரியும். அந்த விஷயங்களை சொல்றாரு. முன்னெடுக்கிறாருன்னு அதே சொல்றேன். சொல்றேன். நீங்க சொல்றதுலே அதனால இந்த சிறுபான்மை பெரும்பான்மை வராது. தன்னை வந்து அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா அவருக்கு அப்படிங்கிற அந்த இல்ல இல்ல கனெக்ட் அதுதான் சொல்றேன். கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏன் சொல்றேன்னா ம் நீங்க பழனி பாபா பேச்சை ஏத்துக்கிறாரா சீமான்? அவர் பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. பழனி பாபா என்ன சொல்றாரு? ம் எவன் பெரியாரையும் அம்பேத்கரையும் அல்ல இருவரில் ஒருவர் நிராகரிக்கிறானோ அவனை சந்தேகப்படுன்னு சொல்றாரு. ம் யாரு? பழனி பாபா. இல்லையா? ம். அதுல ம். ஜோசப் விஜய் எதுக்குற நீங்க அவர் கையெழுத்து போறாருல ஜோசப் விஜய் ம். தன் ஒரு சார்ந்து இருக்க மார்க்கம் ஒரு ம். வாழ்வு கிறிஸ்தவன் அடையாளப்படுத்திக்கிறாருல ம். தமிழங்கிறத அவரை மறுக்கல. ம். ஆனா நீங்க ஏன் மறைக்கிறீங்க? மறைச்சு சிவப்பு நீரிட்டுட்டு வந்து எதுக்காக உங்க அடையாளத்தை மறைக்கிறீங்க நீங்க? மாயோன் எங்கள் முன்னோன், முருகன் இது எங்கள் தவறு இல்லைங்க. அன்னைக்கு மட்டுமா கும்பிடுறீங்க? மாயோன் மட்டும் கும்பிடுறீங்களா? முருகன் எங்கள் முன்னோன். மத்தவன் வந்து இப்ப ரம்ஜான் இப்ப யாராவது தொப்பி போட்டு போனா இங்க பாரு ஒரு நாள் தொப்பி போட்டு நடிக்கிற இஸ்லாமியன்ல நான். ஏன்னா உன்னுடைய மார்க்கம் வேறையா இருக்குது. என்னுடைய மார்க்கம் வேறையா இருக்குது. வாழ்வியல் முறை வேறையா இருக்கும்போது அவர்கள் அழைக்கிற போது அவர்களுடைய அடையாளத்தோடு அங்கு போகும்போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு போறான். அப்புறம் அதுல பின்னாடி வாக்கு இருக்கு. அது வேற. ம். அந்த மாதிரி நீங்க மாயோனுடைய நாள் மட்டும் கும்பிடல, தைப்பிஸ்தல் மட்டும் வச்சுக்கலையே, எல்லா நாளும் வச்சுக்கிட்டு வரீங்களே, ஏன் வரீங்க? அப்ப உங்கள் அடையாளத்தை மறைத்து இந்த மக்களை நீங்க ஏமாற்ற பாக்குறீங்களா இல்லையா? நீங்க எப்படி இதற்கே ஆண்மை இல்லாத ஒரு ஆள் நீங்க விஜய் எப்படி எதுக்கலாம் நீங்க? சொல்லுங்க. அவர் அடையாளத்தை மறைக்கிறாரா? அவர் வந்து 1.5 ஆண்டுகள் ஆகுது. நடைமுறை வரட்டும். அவர் தான் பொட்டு வச்சிருந்தாரு. இப்ப பொட்டு எடுத்துட்டாரு. ஐயோ நான் சொல்றது இல்ல அது அது அவரு அதை ஃபாலோ பண்றாரு தானேன்னு கேக்குறேன். தன்னை ஜோசப் விஜய்ன்னு சொல்லிக்கிறாரு. நீ ஏன் சொல்லலன்னு கேக்குறேன். நீங்க என்ன அடையாளப்படுத்திக்கிறாரு. அடையாளப்படுத்திக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் தமிழ் இந்த மண்ணின் இரு கண்கள்னு சொல்றாரு. அவர் இதுல கொள்கை தலைவரா யார் யாரை வச்சாரு? இப்ப இது வந்து தனிப்பட்ட கட்சியினுடைய ஒரு விஷயமாக பார்த்தா கூட இல்ல, வரலாறு. முதலமைச்சரை போய் சந்தித்து வந்து விட்ட பிறகு இவரை எதிர்க்கிறான்னு சொல்றதுல எந்த ஒற்றுமை அதுதான் நான் இருக்கிறது எனக்கு சொல்லுங்க. சொல்லிட்டேனே. ம். எனக்கு நீங்கள் பொருளாதார உதவி செய்யுங்கள். என் வழக்கில் இருந்து எனக்கு இந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா திருப்பி இங்க வந்தா நீங்க கண்டுகொள்ளாதீர்கள். அப்படிங்கிறதுனால தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இப்பதாங்க அவர் முதலமைச்சரோட இருக்காரு. அவர் என்றைக்குமே திமுக வந்து எதுக்குற மாதிரி மேடையில பேசுவார் ஒழிய சேகர் பாபுவோடு நெருக்கமாக இருப்பார், மூர்த்தியோடு நெருக்கமாக இருப்பார், டிஆர் பாலுவோடு நெருக்கமாக இருப்பார். அவரே பேசுகிறார் அப்பாவோடு நெருக்கமாக இருப்பார், தமிழச்சி தங்கப்பாண்டியனோடு நெருக்கமாக இருப்பார். முதலமைச்சரோடு தான் இப்பொழுது நெருக்கமாக இருக்கிறார். அதனால் அவர் திமுக என்றைக்கும் அவர் பகைத்துக் கொண்டதில்லை. மேடையில் மட்டும் எதிர்ப்பதாக ஒரு நாடகத்தை நடத்துவார். இந்த நாட்டிலிருந்து மதுவையும் வந்து விலக்கினால் மட்டும்தான் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு வந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே நீ எதிரிகள்னு சொன்னவர் தானே. யாரு சொல்றாரு? கடைபிடிக்கல. வாயில பேசுறதுக்கு என்ன இருக்கு? வாயில பேசுறதுக்கு என்ன இருக்கு? மது எதிரினா உன் கட்சியில் இருக்க மது அடிக்க வச்சு போட்டோ எடுத்து வெளியே விட்டான அவனை கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணியா? பாரு அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் சரி கொள்கைன்னு வந்துட்டா எதிரி தாங்கிறீங்க. உங்க கூடயே இருந்து இந்த தமிழ் தேசியை ஆதரிக்கிற நாங்க நீங்க தவறான கொள்கையை போயிட்ட போது அப்ப நீங்க எங்களுக்கு எதிரி தானே. அதுக்கு ஆனா ஆண்மை இல்லாதவன்னு சொல்றது சரியா இருக்கு. நான் இங்க சொன்னேன், அவர் எங்க சொன்னேன். விஜய் மாதிரி ஆண்மையான இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்பது அது ஒரு கேரக்டர் தன்மை. நீங்க உடல் ரீதியான இதை எடுத்துக்கிட்டு அது இல்ல நான் அப்படி சொல்லல. அந்த அர்த்தத்துல நானும் சொல்லல. ஆண்மைங்கிறது வந்து தைரியம் வீரத்தை சொல்றோம் தமிழ் படுத்துறது. ஆண்மைங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள்லயே ஆளு. சொன்ன கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுது. அதுதான் கேக்குறேன். ஆமா. அப்ப நீங்க எதுக்குறவங்க எப்ப எதிர்ப்பீங்க? நான் தான் சொல்றேன், அவர் திமுகவை எந்த காலத்திலும் எதிர்த்ததே இல்லை. எதிர்ப்பதாக நாடகம் ஆடிக்கொண்டு பேசிக் கொண்டிருப்பார். பின்னால் அவர்களோடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை வீழ்த்துவதற்கே திமுக வேட்பாளரை சிறப்பான வேட்பாளருக்கு அவர் இடம் கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவரே தானே சொல்றீங்க. பாராளுமன்ற வேட்பாளரை ஒரு தம்பி மருத்துவரை நிற்கிறோம் விருதுநகர்ல. கூச்சமே இல்லாத மைக்கு பிடிச்சி பேசுறாரு. சந்தர்ப்பமா விஜயகாந்த் பையன் ஜெயிச்சிருக்கணும், நீ அங்க வேட்பாளரை போடாத விட்டாருந்தா நான் கூட தோத்தனால வருத்தப்பட்டேன்னா அப்ப நாங்கெல்லாம் வந்து இந்த தோக்குன்னு வருத்தப்பட்டீங்களா? நீங்க நான் கேட்கறதுல தவறு இருந்தா நீங்க சுட்டு காட்டுங்க. விஜயகாந்த் இப்ப வந்து விஜய் எதிர்த்துட்டோம். விஜயகாந்த் அவர் அண்ணங்கிறாரு. விஜயகாந்த் ஏன் இருக்கும்போது போய் பார்க்கலங்கிற. நீங்க போய் பாத்தீங்களா உடம்பு சரியில்லாதுக்கும் போது? விஜயகாந்த் 2006 முதல்ல விருத்தாசலத்தில் தேர்தல் நிற்கும் போது விஜயகாந்த் கூட 6 படம் வேலை செஞ்சோம். நான் கொள்கைக்காக விஜயகாந்த் எதுக்கிறதுக்கு உங்க கூட வந்து வேலை செஞ்சேன். நீங்க ஒரே படம் வேலை செஞ்சீங்க தபசின்னு. நீங்க தொடர்ந்து அவரை மரியாதை இல்லாத பேசுறீங்களா? குடியாரன் பேசுறீங்க. எங்கடா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க? தெலுங்குல போய் ஆரம்பிடா. நீ என்னடா கேப்டனு? கபடி விளையாட்டு கூட நீ கேப்டனா இருந்தது இல்ல அப்படின்னு பேசுறீங்களா இல்லையா? இப்ப விஜய் ரசிகர்கள் பெரும்பான்மையானவர்கள் உங்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்காக ரஜினி ரசிகரிடம் மண்டியிட்டு கிடப்பதும் விஜயகாந்திடம் மண்டியிட்டு கிடப்பதும் சீமானா விஜயா? சொல்லுங்க. ஒரு கொள்கை பிடிப்புனா அப்படியே கொள்கை பிடிப்பா இருக்கணும்ல. இப்போ வந்து விஜய் வரக்கூடாதுங்கிறீங்க. ஏன் விஜய் வந்து இதே விக்கிரவாண்டி தேர்தலில்
மைக் சின்ன அறிவிச்சாச்சு இடைத்தேர்தல்ல. ம். அவர் ஒரு பாடல் விளையாட்டுல மைக்கு பண்ணணும் நீங்க என்ன சொன்னீங்க? ம். தம்பி எனக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காரு. ம். அவர் எங்கேயாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? ம். நீங்களாம் பூசிக்கிங்க, அள்ளி பூசிக்கிங்க. தனித்து ஜெயலலிதா எடுத்து அரசியல் பண்ணாங்க, கருணாநிதி எடுத்து அரசியல் பண்ணும் போது தம்பிங்கெல்லாம் தெளிவா இருக்கும்போது நீங்களே குழப்பி ரொம்ப விஜயை தூக்கி அப்ப என்ன பண்ணுவோம்? அங்க இருக்க ஓஹோ விஜய் ரொம்ப கொண்டாடுறாரு அண்ணன், இவர் பக்கத்துல இருக்கிறத விட விஜய் பக்கத்துல போறதே பரவாயில்லன்னு பல பேர் கிளம்பிட்டான். பல பேர் ப்ரூவன் சீமானும் அன்டெஸ்டட் விஜய் ஒப்பிட்டு பேசுறதுங்க சரியா இருக்குமா? 8% வாக்கு. நானே பேசலீங்க. ம். எனக்கு அது அவசியமும் இல்லை. ம். எனக்கு எங்க கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படி வளர்க்கறது, எப்படி கொண்டு போறதுனால ஒழிய அவரு பேசுறாரு. நீங்க கேக்குறது இவர் புருவன்னா அவர் புருவ இல்லைன்னா புருவ பண்ணாதவங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்னு தான் நான் கேட்கறேன். ம். தைரியமா என்ன இருக்கட்டும் தம்பி வரட்டும் அப்படித்தானே பேசணும். நான் கேட்கறது என்ன தவறு? ம். ப்ரூஃபே பண்ணாத விஜய் எதுக்கு எதுக்குறீங்க? அப்ப உங்கள் பயத்தின் காரணமாக உங்களுடைய கட்சி இந்த தமிழ் தேசியத்தை பேசி கொண்டு போய் எல்லாரிடம் அடமானம் வைக்கிறதை குறைந்துவிடும், நம்ம அம்பலப்பட்டு போயிடுவோம் என்றதா நீங்க எதுக்குறீங்கன்னு நான் சொல்றேன். இந்த 8 மாத காலத்தில் சீமான் தன்னை திருத்தி கொண்டு வீரியமாக தம்பிகளை அரவணைத்து வேலை செய்தால் வாக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், எப்படி செல்ல போகிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி.